வந்து பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணட்டும், முதல்ல வந்து கேதரிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கணிப்புகளை ஓகே சொல்லுவோம். தனுஷ் வர்றதை பற்றி ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. இருந்தாலும் அவர் வரணும்னு என்ன அவசியமே கிடையாது. தளபதி வந்திருக்காருன்னு வராரா இப்படி போட்டா போட்டியா? அரசியல் யாரும் வரலாம், அது யாரும் வர வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ வர்றது தான் கொஸ்டின் மார்க். இப்போ வந்து ஒருத்தரோட சக்ஸஸுக்கு அப்புறம் தான் அடுத்து எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுவாங்க. வரலாம் வந்து விஜய் மாதிரி இறங்கி அவரும் நல்லது பண்ணால் நல்லது தானே நமக்கு. இது ஜனநாயக நாடு, யாருக்கு வேணா யார் வேணா வரலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவரும் அப்படிதான் வரன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு ரொம்ப பெரிய இது ஏமாற்றத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி அதே இதுலேருந்து வந்தவங்க தானே இவங்களாம். மாற்றம் வந்து எப்பவும் தேவை. காங்கிரஸில் காமராஜர் வேணான்னு திமுக தேர்ந்தெடுத்து, அண்ணா தான். அண்ணா வேணான்னு யார் எம்ஜிஆர் தேர்ந்தது, எம்ஜிஆர் வேணான்னு யார் தேர்ந்தெடுத்தாங்க, கலைஞர் வேணும், ஜெயலலிதா தேர்ந்தது. மாறி மாறி வரும். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், எல்லாம் இதுதான். ஆனால் 100 வருஷமா வரவே இருக்கக்கூடாது. மாற்றம் இருந்தால் மக்களுக்கு நல்லது. 2031 எலெக்ஷனில் தனுஷுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் ஒரு பெரிய போட்டி. அந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கெல்லாம் இது கிடையாது. விஜய் தனுஷ் டாக் ஆஃப் த டே இல்லை, அது காம்படிஷன் சொல்லக்கூடாது. 2031 தளபதி விஜய் தனுஷ் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இவங்க 2 பேருமே இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் அதுக்கு ஓட்டு போடுவேன். ஏன் இவங்க 2 பேருக்கு மட்டும் போறீங்க? தனுஷ் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு விழா வச்சிருந்தாங்க, ஓகேங்களா? அதில் தனுஷ் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரு. அவரோட பேச்சு ஃபுல்லாகவே அரசியல் வருவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆல்ரெடி நிறைய வந்து ஆக்டர்ஸ் வந்து இப்போ பாலிடிக்ஸ் வராங்க. ஸோ இது வந்து ஒன்று புதுசாக இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தனுஷ் வர்றதை பற்றி ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. இருந்தாலும் அவர் வரணும்னு என்ன அவசியமே கிடையாது. தளபதி வந்திருக்காருன்னு வராரா இப்படி போட்டா போட்டியா? வரது அரசியல் யாரும் வரலாம், அது யாரும் வர வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ வர்றது தான் கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர் இப்போ இதே தனுஷும் கிட்டத்தட்ட நேர்லி ஆஃப்டர் விஜய் அஜித்துக்கு அப்புறம் தனுஷ் தான். ஆனால் அவர் இப்போ வராமல் ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்தால் யாரும் அவர் தடுக்க போகிறல. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் வந்திருக்க போகிறதில்ல. அவர் அப்போ வந்திருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தரோட சக்ஸஸுக்கு அப்புறம் தான் அடுத்து எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நாளைக்கு வரவங்க எல்லாரும் நடிச்சிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு தான் வருவாங்க. அதனால் அது அவரோட இஷ்டம். அஸ் ஓட்டராக நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்திருக்க தேவையில்லை. இப்போ அதுக்கான அவசியம் இல்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ உள்ளவங்க சொல்லலாம், அப்போ வந்துட்டு போகலாம். அதெல்லாம் இப்போதைக்கு முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். இப்போதைக்குன்னா இப்போ இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் விட்டுருவாங்களா சொல்லுங்கள்? திமுக, அதிமுக இருக்குது, பெரிய பெரிய கட்சியெல்லாம் இருக்குது. பெரிய ஸ்டாராகி இவராலேயே முடியல. ஏதோ இவர் வந்துட்டார். இதுக்கப்புறம்னா இவரெலாம் கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகணும். வரலாம் வந்து விஜய் மாதிரி இறங்கி அவரும் நல்லது பண்ணால் நல்லது தானே நமக்கு. இது ஜனநாயக நாடு, யாருக்கு வேணா யார் வேணா வரலாம். வர்றது முக்கியம் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்கன்றதான் முக்கியம். அதெல்லாம் அவ்வளோ இதாகாதுங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்தவரும் அப்படிதான் வரன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு ரொம்ப பெரிய இது ஏமாற்றத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி அதே இதுலேருந்து வந்தவங்க தானே இவங்களாம். வரேன்னு சொன்னால் அது வந்து செய்கிறாங்கனாக்கா பரவாயில்ல. இளைஞருங்க வர்றது நான் தப்பு இல்லை, வரலாம். இப்போ விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு ஏற்ற மாதிரி தனுஷ் வராங்க, பரவாயில்ல. ஆனால் வருவாரான்றது மக்களை ஏமாத்துற கதை. வரானா டக்குன்னு ஒரு இது பண்ணால் பரவாயில்ல. வந்தார், 2 வருஷத்தில் கொடியை போட்டார், இது ஆட்சியை பிடிச்சாரு, உட்காந்தார். அந்த மாதிரி இது கிடையாது. அவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்கலாம் பல வருஷமாக வரேன்னு சொல்லிட்டு பல விழாக்கள் பல இது ஜனங்களை போட்டு அவ்வளோ வருத்தி எடுத்தாங்க. அந்த மாதிரி இதையும் நம்ப முடியாது. வரேன்னு சொன்னால் அது வந்தால் தான் நிச்சயம். அது வரான்னு நம்ம அவ்வளோ உறுதியாக நம்ப முடியாது. இப்போ என்ன எல்லாருமே மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல்ல ஆட்சிக்கு வந்தார், அவர் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு. அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வரணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபேக்டா? இந்த ஃபேக்ட்னு சொல்றதை விட இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாலிடிக்ஸ் வந்து அதுவும் அந்த ரிவிட் அடிச்சுட்டு போன அளவுக்கு போயிட்டாங்க இல்லையா. ஸோ இதை எப்படி ஒரு கம்பேரிசனாக பார்க்கறதுன்னு எனக்கு தெரியுது. மாற்றம் வந்து எப்பவும் தேவை. ஆரம்பத்தில் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸில் காமராஜர் நம்மளுக்கு பெருசு. காமராஜரும் பெரிய ஆள் தான். ஆனால் காமராஜர் வேணான்னு மக்கள் யார் தேர்ந்தெடுத்தாங்க? திமுக தேர்ந்தெடுத்து. அண்ணா தான். அண்ணா வேணான்னு யார் தேர்ந்தது? எம்ஜிஆர் தேர்ந்தது. எம்ஜிஆர் வேணான்னு யார் தேர்ந்தெடுத்தாங்க? கலைஞர் வேணும், ஜெயலலிதா தேர்ந்தது. மாறி மாறி வரும். மாற்றம் இருந்தால் மக்களுக்கு நல்லது. அஸ் பீப்புளாக ஓட்டுறேன் என்ன சொல்லலாம், மக்களுக்கு நல்லது வேணும், மாற்றம் இருக்கணும். இப்போ விஜய் இன்னும் லைஃப் லாங் 100 வருஷம் இருக்குன்னு நான் சொல்லலை. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், எல்லாம் இதுதான். ஆனால் 100 வருஷமாக வரவே இருக்கக்கூடாது. 10 வருஷம் இருக்கணும். அவரால் முடிஞ்ச செய்யணும். அதுக்கப்புறம் மாற்றம் வரணும். அதுதான் காமனாக எனக்கு நான் பார்க்குறது. வேறு விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நடிகர்கள் வந்து நானும் இது போல அரசியலுக்கு வர போகிறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஒருத்தர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பண்ணுறோம். அப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது கூட சிவாஜி வரேன்னு சொன்னார், முடிஞ்சுதா? அது போல தான் சொல்லி எல்லாரும் சொல்ல வேண்டியது தான். சொல்கிறதுக்கு எல்லாரும் வர முடியாது. அவங்கன்னா ஒருத்தருக்கு லக்கு இருக்குன்றாங்களே, அதுமாரி லக்கு இவருக்கு வந்துடுச்சு. திருப்பியும் இவரே கூட அடுத்த வருஷம் வருவாரான்றது மக்கள் கையில் தான் இருக்குது. சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2031 தனுஷ் விஜய் இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா தனுஷ் விஜய்ன்றதை விட உதயநிதி விஜய் தான் இருக்கும். அதுதான் டஃப்பாக இருக்கும். மகண்டி வரலாம்,
வந்தால் இந்த தொகுதியில் வேணா இவர் தனுஷ் வின் பண்ணலாம். மற்ற இதுக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அவங்க எப்போ வேணாலும் வரலாம். அவர் விஜய் வந்த பிறகு வரணும்னு கிடையாது, அவங்களுக்கு வரணும்னு தோணுது. அதாவது வந்து அதுக்கு முன்னே விஜயகாந்த் வந்து தோத்துட்டார் இல்லையா, அதனால அவங்களுக்கான இது போயிடுச்சு. இப்போ வந்து விஜய் வந்து இறங்கின உடனே ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு, நம்மளும் இறங்கினா நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க, யார் ஒன்னாலும் வரலாம், வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா ஓகே. ஒருவேளை இப்போ 2031 எலெக்ஷன்ல விஜய் தனுஷ் 2 பேர் இல்லைன்னா யாருக்கு மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு காம்படிஷன் இல்லை, வராது. நீங்கள் விஜய் வேற யாராவது இப்போ அண்ணாமலை பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடர்ந்து இருக்காரு, இப்போ அண்ணாமலையும் விஜய்னு சொன்னால் அது கூட நம்மளுக்கு டாக் ஆஃப் த இதாக இருக்கும், டேவாக இருக்கும். தவிர விஜய் தனுஷ் டாக் ஆஃப் த டே இல்லை, அது காம்படிஷன் சொல்லக்கூடாது. இன்னும் அந்த ரேஞ்சுக்கு அவர் இன்னும் ரீச் ஆகலை. நம்ம சினிமாட்டிக்கலாக பேசினா அது நம்ம பேசலாமே தவிர பொலிட்டிக்கலாக விஜய் தனுஷ் நம்ம பேச முடியாது. 2031 எலெக்ஷன்ல தனுஷுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் ஒரு பெரிய போட்டி. அந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கெல்லாம் இது கிடையாது. அதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ விஜய் சொன்னார்னாக்கா அவர் எவ்வளோ இது, அவர் இவ்வளோத்துக்கும் வந்து எங்கேயும் மேடை போட்டு ஸ்டேஜ் போட்டெல்லாம் பேசலை, எல்லாம் ஒரு இதுலேயே தான் பேசுனது, அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணார். ஆட்சி நல்லா தாங்க இருக்கு, இது நீடிச்சதுன்னா நல்லதான் நடக்கும், கெடுதல் நடக்காது, மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ரவுடிசம் பண்ணுறதுன்னா வேறு ஆப்போசிட் ஆளுங்க தூண்டுதல்ல ரவுடிசம் பண்ணாங்க. விஜய் பேரில் எல்லாத்துக்கும் போய் விஜய் இறங்கி பார்க்க முடியாது. அதே மாதிரி கலைஞரும் இறங்கி பார்த்தது கிடையாது, ஸ்டாலினும் இறங்கி பார்த்தது கிடையாது. இப்போ எல்லாமே ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல், சாட்டிஸ்ஃபைட், அவ்வளோதான். ஜோதிடர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவருக்கு வந்து ஆக்சுவலாக விஜய்க்கு ஒரு ஜோதிடர் இருந்தார், அவருக்கு வந்து ஒரு அரசியல் பொறுப்பு கொடுத்தாங்க, அரசு பணி கொடுத்தாங்க, அதை வந்து அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போச்சு. அவர் கணிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2026 விஜய் அவர்கள் சிஎம் ஆவாங்க கண்டிப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா 2031 எலெக்ஷன்ல விஜய்க்கும் தனுஷ்க்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து வின் பண்ணாங்கன்னா முதல்ல வந்து பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணட்டும், முதல்ல வந்து கேதரிங் ஆகட்டும். ஏன்னா இப்போ பாலிடிக்ஸில் வந்திருக்கவங்களே வந்து கேதர் பண்ணுறாங்களா இல்லை ப்ரெஸ் மீட் போகிறாங்களான்றது கொஸ்டின் மார்க் தானே. முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கணிப்புகளை ஓகே சொல்லலாம். நாடாளுமன்ற எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இது நமக்கு இலக்கு கிடையாது, நமக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் தேவையில்லை, சட்டசபை எலெக்ஷன் தான் நமக்கு மெயின். அதே மாதிரி வந்தார், நின்னார், ஜெயிச்சார், ஜனங்களுக்கு நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணார். அவருடைய இதுக்கு அவரால் முடிஞ்சது நவ செஞ்சார், வந்துட்டார். இப்போ ஏதோ அவரால் முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் போனால் அது தெரியும். விஜய் வந்து மக்கள் இயக்கமாக இருந்து கட்சிக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருந்தது, அது ஒரு 20 வருஷம் ஆச்சு. இப்போ தான் தனுஷ் மக்கள் இயக்கம் இப்போ தான் ஆரம்பிச்சது. ஐ திங்க் பாஸ்ட் 2 to 3 years தான் இருந்தது. இந்த 2 வருஷம் கழிச்சு வரும்போது இந்த 2 வருஷத்தில் அவருக்கு கண்டிப்பாக வர முடியும். இவரு ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்போ 2026 2040 44 வரும்போது அப்போ அவர் அதை கட்சியை மாதிரி தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ அது வாய்ப்பு இல்லை. அது அந்த 20 வருஷம் அவங்க எப்படி பயணிக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து நம்ம சொல்கிறோம் எவ்வளோ இருக்குது. நாகப்பட்டினத்தில் உண்ணாவிரதம் இருந்தது, நிறைய இந்த கல்வி விருது கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி விஷயம் ஒரு நிறைய பண்ண தான் இல்லை. விஜய் நல்லா பண்ணுறாருன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு தேவை இருக்கும்போது தான் நீடு அடுத்து மாற்றம் வரும். இப்போ தேவை இருந்தனால தான் மாற்றம் வரும். அதிமுகவை தாண்டி தேவை இருந்தால் மாற்றம் வருது, எல்லாத்தையும் மாற்றம் வந்து தான். யார் வேணா போட்டியில் இருக்கலாம், சரிங்களா, என்றுமே வந்து தளபதி தான். ஓகே, நன்றிண்ணே. ரஜினி அவர்களோட உந்துதல்ல தான் விஜய்க்கு ஆப்போசிட்டா இறங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெய் இது இப்போ தானுங்க எப்படி ட்ரிப்பு செஞ்சுருக்காரு வரேன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம இருக்கிறோம், டி நகரில் இருக்கிறோம். இதே பக்கத்தில் இருக்கிறதுல எவ்வளோ விழாக்கள் நடத்துனாங்க, எவ்வளோ இது பண்ணாங்க. வரேன்னு சொல்லிட்டு ஜனங்க பாவம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தாங்க. அப்படி தானே அதனுடைய இது தானே இது வரேன்னாக்கா ஒரு டேட் அறிவிச்சு இதுக்கேற்ற மாதிரி ஒரு இது பண்ணால் ஜனங்க ஒரு நம்பிக்கை வரும். நான் வரேன்னு சொல்லிட்டு அது செய்கிறது அவ்வளோ இது கிடையாது. ஆனால் வந்தால் ஒரு இதுதான். ஏன்னா இப்போ இளைஞர் கையில் தான் போனோம், போகிறனால தப்பு கிடையாது. வந்தால் ஒரு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்களும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு இது இருக்காங்க. இப்போ விஜய்க்கு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தனுஷுக்கு இருக்காங்க. வந்தால் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இல்லையா, அது மாதிரி இது கூட ஒரு இதாகலாம். போகிற காலத்தில் இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் அவங்களே இருக்கணும். புதுசாக ஒரு தலைமுறை வரட்டும், ஜென்ரேஷனு இளைஞர் கையில் போனால் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு இதுதான். அதனால தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தா ஃபேன் ஃபாலோயிங் வச்சு தான் சொல்ல முடியும். விஜய் சாருக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. நம்ம பார்த்ததே தெரியும், குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் விசில்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே இது தனுஷ் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ விஜய் அவங்களுக்கு இருந்த ஃபேன் ஃபாலோயிங் பொடிஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. பொடிஸ்க்கும் வந்து தனுஷ் சாரை பிடிக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஸோ எனக்கு தெரியல, கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேன்ஸோ இவங்களோட ஃபேன்ஸோ வச்சு கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக கம்பேர் பண்ண முடியுமான்னு சொல்ல தெரியல. ஒருவேளை 2031 தளபதி விஜய் தனுஷ் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இவங்க 2 பேருமே இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் அதுக்கு ஓட்டு போடுவேன். ஏன் இவங்க 2 பேருக்கு மட்டும் போறீங்க? அதே மாதிரி தனுஷ் வந்து 31 வந்து இவருக்கு ஈக்குவலாக வருவாருன்றலாம் சொல்ல முடியாது. ஏதோ வரலாம், வந்தால் ஓரளவு கணிசமாக இதாகுமே தவிர அவங்களுக்கு ஒரு இதாக. இப்போ வரலையா அண்ணாமலை கூட தான் சார் அவர் பிஜேபியில் இருந்தார், அவருக்குன்னு ஒரு இதாகலையா, அந்த மாதிரி தான் இதாகுமே தவிர
ஒரே அடியாக வந்த உடனே ஆட்சியை பிடிச்சி உக்காந்துடலான்ற அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நினைப்பாங்க. ஒருத்தர் வந்து சினிமா லைன்லேருந்து ஒருத்தர் வராருனாக்கா ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையுமே நினைப்பாங்க. இப்போ வேறு யாரும் கிடையாது. அவருடைய பேக்ரவுண்டில் இருக்காங்கனாக்கா இது இந்த மாதிரி இருந்திருக்காங்க, இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, ஒன்றுமே செய்கிறாங்க செய்யலைன்றது வேறு. மறைமுகமாவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கணும். பொறுமையாக விஜயை சொல்ல நான் இப்போ வரவங்க இப்போ யாராக இருந்தாலும் புதுசாக வராங்கனாக்கா அவங்க செய்யறதுக்கு வந்து ஏதாவது செஞ்சால் தான் அதை வந்து எதிர்பார்க்க முடியும். ஜனங்களுக்கு செஞ்சார் அப்படின்ற ஒரு இதாகும். சரி, இந்த கவர்மெண்ட் இது ஏன் ஆட்சியை டிசால்வ் பண்ணிட்டான்? இந்த கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்தானுங்களே ஆளுங்களை ஏன் அது டிசால்வ் பண்ணிட்டானுங்க கவர்மெண்ட்டில்? அதுதான் தெரியணும். அந்த 13 பேர் 12 பேருக்கு கொடுத்தாங்களே ஏன் அது எடுக்கல, ஏன் ரிட்டர்ன் பண்ணிட்டான் ஜட்ஜு? அதே வேறு ஆட்சியில் இருந்தவங்க பண்ணனா, கலைஞர் ஆட்சியில் அதாவது டிஎம்கே ஆட்சியில் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இது எப்படி அது ஒன்றும் தெரியல.